நான் எப்போதும் மரித்து போயிருப்பேன். என்னை அழைத்த தேவன் நீர் நடத்துவீர் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நடத்து வர மாட்டாரா? நடத்துவார். நானே உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு ஆசீர்வாதமாய் இருக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்து தேவன் நம்மளை விட்டுருவாரா? என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, வேலையை விட்டுருங்க விட்டுருங்க. என்ன கான்செப்ட்ல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி ஃபீஸ் கட்ட போறோம் தெரியாது. அவங்களுக்கு அதெல்லாம் யோசனை கிடையாது. நான் வேலையை விட்டுறணும், வீட்டில் இருக்கணும். ரன் பண்ண முடியுமா குடும்பத்தை? முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருந்தால் கூட நீங்க குடும்பத்தை நடத்த முடியாது. உங்களுடைய தாய் தகப்பன் எப்படி இன்றைக்கு சந்திக்கிறார்கள் என்பதை சிறு பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஃபீஸ் கட்டுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்வது மிகவும் கடினமான காரியம். ஆனால் ஒரே ஒரு விசுவாசம், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால்தான் உங்களுக்கு நான் சாட்சியை சொல்றேன். எழுதி கொடுத்தாச்சு, வேலையை விட்டாச்சு, இன்றைக்கும் தேவன் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் வேறே தேவன் உங்களுக்கு வேண்டாம். யாத்திராகமம் 20:3 படிச்சீங்க, படிக்க வேண்டாம். வானத்திலாகிலும் பூமியிலாகிலும் எந்த ஒரு சுரூபமாகிலும் நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வேற தேவர் வேண்டாம். சடங்காச்சாரம் சம்பிரதாயம் செய்கின்ற இடங்களிலே கொடுக்கின்ற ஆகாரம் இருந்தாலும் சரி, அதை வாங்கி புசிப்பது நம்முடைய சாட்சி மாத்திரமல்ல, பார்க்கின்றவர்களுடைய சாட்சியும் கெட்டு போகும். ஹல்லேலூயா. இதை எதற்காக நான் பேசுறேன் தெரியாது. நான் கொண்டு வந்த செய்தி வேற, தேவன் பேச வைக்கிறது வேற. ஹல்லேலூயா. யாரும் பார்க்க மாட்டாங்களே நினைக்காதீங்க. நம்முடைய தேவன் என்ன தெரியுமாங்க? முகமுகமாய் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் சந்திப்பார். நான் சொன்ன சாட்சி உங்களுக்கு புரியுதுங்களா? குடும்பத்தில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது, யார் சப்போர்ட்டும் கிடையாது. எனக்கு ஆகாரமே இல்லைனாலும் என் வீட்டிலே படுத்திருப்பேன், தண்ணீர் குடித்து விட்டு படுத்திருப்பேன். தவிர பக்கத்திலே என்னுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள். தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரையும். யார் வீட்டுக்கு போக மாட்டேன். 10 நாள் என் மனைவி இல்லைனாலும் வீட்டில் தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர்களே கேட்டு கேட்டு இவனை கேட்கறதே வேஸ்ட்னு கூப்பிடவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவன் நடத்துவார், தேவன் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பயப்படாதே, தேவன் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். சிறு பிள்ளைகள், தயவு செய்து நான் சொல்றேன், உன் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுங்க. இன்றைக்கு அநேகர் பார்க்கிறேன், தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தினீங்கன்னா தேவன் உங்களை தூக்கி எறிஞ்சிருவார். இன்றைய காலகட்டத்திலே உங்களுடைய தேவைகளை சந்திப்பது மிகவும் கடினம். நான் இன்றைக்கு தான் யோசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயார் 6 பேரை எப்படி படிக்க வைத்தார்கள். எல்லாம் நல்ல டிகிரி, எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப். எப்படி படிக்க வைத்தார்கள்? ஒரே ஒரு விதவை தாய். என்னுடைய தகப்பனார் சிறு வயதிலே மரித்து போனார். அவரும் கவர்மெண்ட் சர்வீஸ், அரசாங்க வேலை. ஆனாலும் பாருங்க, 2 பேரையும் தேவன் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நாங்களாம் என்ன? சாத்தானை துதிக்கின்றவர்களாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா என்பார் வாய்ப்பே கிடையாது. திண்டிவனம் மயிலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியாது? அங்க ஒரு பெரிய முருகர் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு 50 ஏக்கர்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என் தாய், என்னுடைய பாட்டி, தாத்தா அவர்கள். அப்படி ஒரு குடும்பம். மயிலை வாங்கிவிட்டு என் சகோதரனுக்கு குமரேசன் பேர். எப்படி பாருங்க, வேண்டுது. சாத்தான் மேல் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்த ஒரு குடும்பம். எனக்கு லிங்கேஸ்வரன் என்னவா மாற்றி இருக்கிறார்? தேவநேசனாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பாட்டி பெரியபாளையம் கம்மன் கோவில்ல இவ்வளோ பெரிய பொட்டு, குங்க பொட்டு. அங்கே விடுகின்ற கோழி, ஆடு ஏலம், தேங்காய் மூட்டையா தேங்காயெல்லாம் வந்து இறங்கணும் நம்ம வீட்டுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு குடும்பம். இந்து பாரம்பரியத்திலே
சாத்தானுடைய பிடியிலே சிக்கி இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே இருந்துதான் இன்றைக்கு இந்த தேவநேசரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? நான் அடிக்கடி கேட்பேன், என்ன ஆண்டவரே, எல்லாருக்கும் தாய் தகப்பன் இருக்கிறாங்க, மாமியார் மாமனார் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே? தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது நிறைவேறினா யாரை வேணாலும் எடுப்பார். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லை வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா என்ன, அவங்க இருந்திருந்தால் நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர்கள் மரித்தார்கள். என் தகப்பன் மரித்தார், நான் சின்ன பிள்ளை. என் தாய் மரித்தார்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையில. இந்த வேதாகமத்தை எடுத்து விசிறி அடித்தேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது. என்னுடைய கடவுள் ஐயப்பன் காப்பாற்றுவார் என்று நான் விசுவாசத்தில் இருந்தேன். அப்போது அங்கு ஜெபிக்க வந்த சகோதரிகள் சிஸ்டர்ஸை பார்த்து, இந்த வேதத்தை தூக்கி அடித்தவன் தான் உங்க முன்னாடி இன்னைக்கு நின்று தேவனை குறித்து விசுவாசத்தை குறித்து நீ பயப்படாதே என்று நான் உங்க முன்னாடி பேச வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக. தேவ சித்தம் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல நீங்க உட்காரவே முடியாது. எத்தனை பேர் தெரியுமா மரித்து போகிறார்கள், தேவனை பற்றி கேட்கிறார்கள், தேவ வசனங்களை பார்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் தேவனுக்குள்ளாக தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று சொன்னால், தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் அது நடக்காது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் விசேஷித்தவர்களா இல்லையா? விசேஷித்தவங்களா? உற்சாகமா சொல்லுங்களேன். விசேஷித்தவர்கள். அதனால தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வேண்டுதலாக சொல்லுகிறேன், தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு பொருள் இல்லைன்னா தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். எனக்கு இந்த உலகத்துல இன்றைக்கு கேட்டா, என்னுடைய மகன் தேவையா, என்னுடைய மகள் தேவையா, என்னுடைய மனைவி தேவையா? அநேகர் சொல்றது மனைவி தேவைன்னு. நான் சொல்லுவேன், என்னுடைய தாய் தகப்பன் தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. தாய் தகப்பனுடைய அன்பு இந்த உலகத்துல தேவனுடைய அன்புக்கு பிறகு தேவன் ஒரு உதாரணமாக நமக்கு ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தாய் தகப்பனுடைய அன்பு. எனக்கு பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. காது கொடுத்து கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவுள். காது இருக்கா உங்களுக்குலாம்? இருக்கா? எத்தனை பேர் கை தூக்கி சொல்லு பாப்போம். காது இருக்கா? உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. காது இருக்குது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நான் சாட்சி சொல்வது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாமெல்லாம் எங்க தாய் தகப்பன் அந்த காலகட்டங்களில் அவ்வளவு உதாசீனப்படுத்தல. இப்ப இருக்கிற தாய் தகப்பனை பிள்ளைகள் உதாசீனப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருபோதும் என் தாய் தகப்பனை நான் உதாசீனப்படுத்துவதில்லை என்று ஒப்பு கொடுக்குறீங்களா? கரங்களை தூக்கி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க. தாய் தகப்பனை எதிர்த்து பேச மாட்டோம். கை தூக்கி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைய காலகட்டத்திலே மிகவும் கடினம். ஆனால் அந்த தாய் தகப்பன் விடுகின்ற கண்ணீரை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். நான் கல்லூரி முடிக்கும் போதே 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட் நினைக்கிறேன். என்னையா அப்பெல்லாம் நம்ம அவ்வளோ கட்டியிருப்போமாயா? கிடையாது. ஆனால் இன்றைக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு 30,000 50,000. +2 படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு 65,000 70,000 1 லட்சம். காலேஜுக்கு போனீங்கன்னா நாங்கள்லாம் ஃப்ரீயாக பஸ் ஸ்டைபன் வாங்கி பண்ணிட்டோம், கவர்மெண்ட் கொடுத்தது. இன்னைக்கு பார்த்தா பணம் நம்ம கையில் இருக்கிற பணம் தான் பிடிக்கலாம். ஹல்லேலூயா. மிகவும் கடினம். அதனால தேவன் பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டு கீழ்ப்படுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க காலில் வந்து விடும். ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம். ஹல்லேலூயா. தேவன் பேசுறது எப்படி இது பாத்தீங்களா? போதையா தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்தினாலே உண்டாயிருக்கிறது. பலத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய விசுவாசத்தினாலே
உன்னுடைய நம்பிக்கையினாலே நீ அறிக்கையிடுவதினாலே தேவனுடைய ராஜ்யம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? துதிக்கிறதே கிடையாது, ஆராதிக்கிறதே கிடையாது. சபையில வந்துட்டு பாட்டு பாடுனா வாயை திறக்கிறதே கிடையாது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எனக்கு பிரியமானவர்களே, யாரையும் நீ பானே அவங்க பாடினாங்களான்னு சொல்றதுக்காக அல்ல, தேவன் கொடுக்கின்ற இந்த சாக்கியத்தை எனக்கு பிரியமானவர்களை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் வருகின்ற போது உன்னை நீதி விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கிடைக்கிற வாய்ப்பு 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யறோம். ஒரு நாள் ஆசை யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு ஜீவனோடு நீ சுகபலத்தோடு சுகத்தோடு சந்தோஷத்தோடு நான் உனக்கு கொடுத்த சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தினாலே உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். சும்மா ஒரு சுருக்கமான வசனத்தை தான் எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, 15-20 நிமிஷம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் எவனோ தேவனால் அறியப்பட்டவன். இந்த வேதாகமத்தில் அநேக குறித்து நமக்கு செய்தியை பார்க்கலாம். தேவனால் அறியப்பட்ட ஒரு தாசன் உண்டு. யார் சொல்லுங்க பார்ப்போம். அழகா வெள்ளை சட்டை, வெள்ளை சுடிதார், வெள்ளை ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறோம்ல. ஆனா நம்ம செய்யறதெல்லாம் இப்போ தெரியும். தேவனே சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன் யாரு வேதத்துல? யோபு. இந்த வேதாகமத்திலே 2 பேர் விசேஷித்தவர்கள். ஒன்று தாவீது. காரணம் என்ன தெரியுங்களா? தாவீதினுடைய சந்ததியிலே தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தாவீது ஆசீர்வாதம் தான் இல்லையா? பாருங்க, சாதாரண ஆடு மேய்த்த, எந்த கல்வி ஞானமும் இல்லாத, எந்த குடும்ப பேக்ரவுண்டும் சூழலும் இல்லாத ஆடு மேய்த்து காட்டிலே வாழ்ந்த ஒரு மனிதன் தாவீது. அந்த தாவீதினுடைய சந்ததியிலே தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? யோபு. யோபுவின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் யோபுவை உத்தமனும் சன்மார்கனும் என்று சாட்சி கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. படிச்சிருக்கீங்களா யோபுவின் புஸ்தகம்? படிச்சிருக்கீங்களா? காரணம் என்ன தெரியுமா? பயப்படாது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யோபுவுக்கு அவன் வாழ்க்கையிலே அநேக நஷ்டங்களை அவன் சந்தித்தான். அவருடைய ஆடு மாடுகள் 7000 ஆடு மாடுகள், ஒட்டகங்களை, எருதுகளை, கழுதை எல்லாவற்றையும் அவன் இழந்தான். யோபுவை போல ஒரு செல்வந்தன் வேதாகமத்தில் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆபிரகாம் இருக்கிறார், யோபுவும் அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தன் இந்த வேதாகமத்தில். ஆனால் தேவன் சாத்தானுடைய வேண்டுதலுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற வகையிலே, சந்தர்ப்பம் கொடுக்கின்ற வகையிலே யோபுவை சோதிக்க அவர் என்ன பண்ணாரு? வாய்ப்பு கொடுத்தார், அதை அவர் அனுமதித்தார். அப்போ சாத்தான் யோபுவை பாருங்க எப்படி அவன் யோபுவை சோதிக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனிடத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் அவன் எடுத்துக்கொண்டான். யோபு கலங்கி போனானா? கலங்கி போகல. அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. யோபு கலங்கி போனானா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, நான் கண்டிப்பாக கலங்கியிருக்கேன். சின்ன எதனா ஒரு லாஸ் வந்துட்டா என்னால் தாங்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே கிடையாது. எனக்கு ஒரு இது என்ன தெரியுங்களா? தேவன்கிட்ட அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே நான் யாருக்கு போய் நன்மை செய்தாலும் அவங்க என் முன்னாடியே என்ன அடிப்பாங்க. ரொம்ப மனம் ஒடிந்து போவேன். அநேகரை கொண்டு போய் வேலை ஸ்தலத்தில் என் வேலையை விட்டு அடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்கணும், அங்கங்கே போய் பேசுவேன்.
யாருக்கு வேணா ஆபரேஷன் பண்ணணும்னா மருத்துவத்துல போய் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு பண்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி வருந்தி, சார் எப்படியாச்சும் ஃப்ரீ பண்ணுங்க சார், அவங்க ரொம்ப ஏழை சார், பண்ணுங்க சார். அவரே கேட்பாரு, என்ன நிகழ்ச்சி உங்க சொந்தக்காரன்னு கேட்பாரு. இல்லை சார், தெரிஞ்சவங்க யாரோ, இங்க எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை, நம்ம சபையை சார்ந்தவர்கள் அல்ல. போகும்போது ஓபிடியில் வரும்போது பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, சும்மா ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க கூடவே போவேன். கூட போய் மருத்துவர், ஏன்னா நம்ம போனால் என்ன பண்ணுவாங்க, உடனே போய் மருத்துவரை பார்த்துடலாம். இல்லைன்னா 50 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாது. அநேகர் பார்ப்பாங்க, அநேகர் நினைப்பாங்க, என்ன இவருக்கு ஒரு ரிலேஷன் இருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரியாதவர்கள். ஆனால் அந்த இடத்துல போவேன், போய் உதவி செய்வேன். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கீழே தள்ளுவாங்க. அநேகருக்கு பதவி உயர்வு கொடுக்கணும்னு பேசுவேன், எந்த வீட்டிலும் அவங்களுக்கு பேசுவேன். அநேகருக்கு வருமான உயர்வு கொடுக்கணும்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் லெட்டர் வாங்கி கொடுத்து போய் பேசி அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட வைப்பேன். எனக்கே 5 வருஷம் ஆகுது, ஒரு இன்கிரிமெண்ட் இல்லை. ஹல்லேலூயா! எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 5 வருஷம், ஒரு நாளைக்கு 130 கிலோமீட்டர் நான் பயணம் செய்யறேன். எப்படி இருக்கும் பாருங்களேன் சரீரம். ஆனா அவங்களுக்காக நான் பேசுவேன். அவங்க எல்லா வாய்ப்பையும் பெற்றுக்கொண்டு என்னையும் கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா! பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? தேவன் என்னோடு